PKXD vlog number 1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ரூமி பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டி இருந்ததுனால மார்னிங் நேரமாகவே எழுந்துட்டேன். இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் வேறு இருந்தனால மார்னிங் எழுந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு நான் குளிக்கிறதுக்காக, அதாவது ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிருந்தேன். அப்படியே ஹாயாக நடந்துட்டு ஹீமா குட்டியோடு தான் போயிருந்தேன். நல்லா போயிட்டு அப்படியே நேராக போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் போயிருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா குளிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரையும் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போது நேராக அப்படியே வீட்டை விட்டுட்டு வெளில போயிட்டு அப்படியே நேராக லிஃப்ட்டில் ஏறிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டக்குன்னு ஒர்க் பார்க்க வேண்டிய பெண்டிங் ஒர்க்ஸ் தான் நமக்கு இருக்குது. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஹீமா வரலான்னு பார்த்துட்டு அந்த சைடு லிஃப்ட்டுக்கு போயிட்டு இந்த சைடு போகணும். அதாவது ஒரு ரிங்கு மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்துட்டு நம்ம சைக்கிளில் போனாலோ வண்டியில் போனாலோ இல்லை நடந்து போனாலோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நடந்து போனால் நமக்கு டைம் தானே வேஸ்ட் ஆகும். லிஃப்ட்டில் நின்னா ஜஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்லாம் போயிடல. அதனால தான் நான் லிஃப்ட்டில் போயிட்டுருந்தேன். நல்லா ஓடி போய் லிஃப்ட்டில் ஏறிட்டு கீழே போயிட்டேன் காய்ஸ். என்னோட இன்னொரு பொண்ணு நின்றுருந்தா, அந்த பொண்ணோட தான் வந்திருந்தேன். ஸோ அப்படியே வேகமாக போனேன். பாதி தூரம் போனேன். அதுக்கப்புறம் சைக்கிளில் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, ஸ்கேட்டிங்லலாம் போனால் முடியாது அப்படின்ட்டு சைக்கிளே போய்க்கலாம், இன்னொரு நாள் டைம் இருக்கும்போது ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைக்கிளில் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே வேகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட வேண்டியது தான். அப்பாடா எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துச்சு. அப்படியே நேராக மேலே ஓடி போயிட வேண்டியதாக. எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹலோ, நம்மளுக்கு முன்னாடி நம்மளோட டாக்டர் போகிறாங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு டாக்டரு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பிரச்சனையால் சேராமல் இருந்தோம். அப்புறம் திரும்பவும் சேர்ந்துக்கிட்டோம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சண்டை தான், அது ஒன்றுமே இல்லை. அப்புறமா ப்ளே ரூம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு, குழந்தைங்க வர்றதுக்கு விளையாடலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே இங்கே இருந்து சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறான்னு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓடி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளேயும் போயிட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லாம் பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஆப்ரேஷன் தேட்டரில் வரதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ளே ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருந்தேன். பாப்பா எங்கெல்லாம் விளையாடக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஷண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுகிறேன். ஏன்னா வீடியோ அலோவ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நான் கீழே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. லஞ்ச் பிரேக்கில் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் வரது அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறப்போ செம்ம பசி எனக்கு பயங்கரமாக. லஞ்சும் இன்றைக்கி நான் அவசரத்தில் எடுத்துகிட்டு வரல, டைம் ஆகிடுச்சுன்ட்டு. அதனால் கேன்டீனில் தான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பீஸா தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோக்கா எதுவும் பசி இல்லை. அதில் வர ஒரு குழந்தைக்கு கோல்டு போல் அந்த குழந்தை உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க வெல்டன் நான் கேட்டதுக்கு இல்லை டன் அப்படின்னு கை காமிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. அப்புறமா நான் உட்காந்துட்டு பீஸா சாப்பிட்டுட்டு என்ன வேணும்னு கேட்டதுக்கு பீஸா சாப்பிட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அங்கே உட்காந்துட்டு மற்ற ஒர்க் எல்லாம் முடித்தேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா 20 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்படியே நேராக மேலே ஓடி வந்துட்டு லேப்டாப் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போகிற வேலை தான் கைஸ். இப்போ வாங்க நம்ம முதல்ல வந்துட்டு லேப்டாப் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்த்து பண்ணலாம். சூப்பர். ஓகே குட்டீஸ், விளையாடுங்க. நான் இங்கே என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். அப்பாடா 20 நிமிஷமாக வேலையை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம். பாய் குட்டீஸ், பாய். ஓகே கிளம்பலாம் வாங்க, டைம் வேறு ஆகுது. அவ்வளோதான், இது திரும்பவும் நம்ம நாளைக்கு தான் வருவோம். ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான், நம்ம வந்து காஸ்ட்யூம்லேயே மாற்றிட்டு அப்படியே நேராக வந்துட்டோம். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். ஷாப்பிங் போகணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆப்ரேஷன் தேட்டர்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டர்ட்டியாகவும் இருந்தேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக டயர்டாகவும் இருந்தேன். அப்படியே முன்னாடியே பார்த்துட்டு அப்படியே வேகமாக ஓடிட்டேன். போகிற வழியில் எல்லாம் நின்றுட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க வாமிட்
மீட்டிங்ஸ் எடுத்துருக்க மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் ஆன்லைனில் இருக்கிறாளா அவைலபிளாக இருக்கிறாளான்னு பார்த்தா ஒருத்தி கூட இல்லை. சரி ஓகே யாரும் இல்லையாட்டுருக்குது அப்படின்ட்டு நானும் நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இவ்வளோ தூரம் போனால் நான் 2 நிமிஷம் இருக்காமல் சைக்கிளே லிஃப்ட்டில் போய் ஏறிட்டேன். லிஃப்ட் ஒத்துக்குமா? நோபடி. நான் நடந்து வந்தால் மட்டும் தான் ஏற்றுக்குவேன் அப்படின்ட்டுருச்சா. உடனே நான் சைக்கிளை வெளியில் கொண்டு வந்துட்டு அன்பிளாக் பண்ணிவிட்டு சைக்கிளை அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப வெளியில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டு போயிட்டேன். அப்பாடா எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்ப்பா. சரி மொத வேலையாக பார்த்து ஐயோ பெட்ரூமுக்கு வந்துட்டுனா ஷப்பா வேலையாக பார்த்து குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் சரியா. அப்பாடா எப்படியோ குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ எனக்கு செம்மையாக பசிக்குது, சாப்பிட்டு ஏதாவது வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்கிரீம் இருந்தது. நல்லா ஐஸ்கிரீம் எடுத்து நக்கின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக போய் படுக்கிற வேலையை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எனக்கு மார்னிங் டியூட்டி தான். நான் காலையில் எப்பயும் போலயே நேரமாக எழுந்தாகணும். இப்போவே மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:45 ஆகுது. அப்புறமா கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிட்டு இருந்தேன் ஒரு 20 மினிட்ஸு. அப்படியே பார்த்து 20 மினிட்ஸ்னால் லேட்டே ஆகிடுச்சு. அப்புறம் 9 o'clock ஆகிடுச்சு. அப்புறமா போயிட்டு சரி ஓகே தூங்கலாம் டைம் வேறு ஆகுது அப்படின்னு நானும் போய் படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட vlog நம்பர் இதுதான். vlog நம்பர் 1 PKXD Rumi vlog. Bye bye friends, thank you for watching my video.